நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும் தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும் மாறாத உண்மைகளோடு உங்கள் தனியொருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின்னலைந்து தாவீதை அழைத்தது நான். ஆடுகள் பின்னலைந்து தாவீதை அழைத்தது நான். அந்த தாவீதின் நேரில் கிளையாய் துளிர்த்தவன் தலையை நான் உயர்த்தவில்லையா? அந்த தாவீதின் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் தனது உடன்படிக்கைகளை கடைப்பிடிக்கின்றார். ஆண்டவர் என்ன செய்வதாக வாக்குறுதி அளிக்கின்றாரோ அவர் அதில் தாமதிக்கிறார் என்று மனிதன் நினைத்தாலும் அவர் அதை செய்வார். தீர்க்கதரிசிகளும் மீட்பரும் வரும் ஒரு தேசத்தை உருவாக்கும் திட்டத்தை ஆண்டவரே செய்தார். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற எதுவும் தடையாக இருக்காது. அந்த சிறப்பு தேசத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை ஆண்டவர் முதலில் ஆபிரகாம் மற்றும் சாராள் தம்பதிகளுக்கு வெளிப்படுத்த தொடங்கினார் என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். ஆபிரகாமுக்கு 100 வயதான போது அவன் ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இஸ்ரவேல் கோத்திரங்களை உருவாக்கிய 12 மகன்களை யாக்கோபு பெற்றான். அவர்கள் எகிப்து தேசத்திற்கு சென்றபோது அவர்கள் 70 பேராய் காணப்பட்டார்கள். ஆனால் இப்போது சுமார் 300 வருடங்களுக்கு பிறகு 2 அல்லது 3 மில்லியன் ஜனங்களாக மாறிவிட்டார்கள். ஆண்டவர் நீண்ட காலத்திற்கு முன்பு வாக்குறுதி அளித்ததை செய்தாரா? ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததியினரை ஒரு புதிய மற்றும் பரந்த தேசமாக உருவாக்கினாரா? ஆம், அவர் நிச்சயமாக செய்தார். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் தனது வார்த்தையை கடைப்பிடிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய வாசிப்பில் பார்வோன் இஸ்ரவேலின் பழங்குடியினரை எவ்வாறு ஒடுக்கி அவர்களை அடிமைகளாக்கினான் என்பதை காண்கின்றோம். ஒவ்வொரு முறையும் பார்வோன் இஸ்ரவேலரின் கோத்திரங்களை ஆதிக்கம் செலுத்தவும் குறைக்கவும் முயன்றபோது ஆண்டவர் அவர்களை செழித்து பெருகச் செய்தார். ஆகவே பார்வோன் தன் எல்லா ஜனங்களுக்கும் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் கட்டளையிட்டான். நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பொல்லாத திட்டத்தில் பார்வோனை வழிநடத்தியது யார்? சாத்தான்.
இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கவும் அழிக்கவும் சாத்தான் ஏன் விரும்பினான்? ஏனென்றால் ஆதாமின் சந்ததியினரை பாவத்தின் மற்றும் மரணத்தின் சக்தியிலிருந்து விடுவிக்கும் ஒரு மீட்பரை உலகிற்கு அனுப்புவதாக ஆண்டவர் வாக்குறுதி அளித்திருப்பதை சாத்தான் அறிந்திருந்தான். இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட மீட்பர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வெளிவருவார் என்பதையும் சாத்தான் அறிந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்த சாத்தான் பார்வோனை தூண்டியதோடு ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில் வீசிவிட்டு அவர்களை துடைத்துப் போடும்படிக்கும் முயன்றான். அன்புக்குரியவர்களே, யாத்ராகமம் புத்தகத்தின் முதல் அதிகாரம் முடிவடைவது இங்குதான். அன்பர்களே, தோராவின் 5 புத்தகங்கள் உள்ளன. 5ம் மோசே தீர்க்கதரிசி எழுதியது. எங்களுடைய கடந்த நிகழ்ச்சியில் ஆதியாகமம் புத்தகத்தினூடாக எங்கள் பயணத்தை முடித்துவிட்டு யாத்ராகமம் புத்தகத்தில் நுழைந்தோம். தோராவின் 2வது புத்தகம் தொடரும் இடத்தில் முதல் புத்தகம் முடிவடைவதையும் நாம் கவனித்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் சந்ததியினர், அதாவது இஸ்ரவேலர், எகிப்தில் குடியேறியதையும் நாம் கண்டோம். கானான் தேசத்திலிருந்து வெகு தொலைவிலேயே எகிப்து அமைந்துள்ளது. அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த இடத்திலிருந்து தொலைவில்தான் எகிப்து அமைந்திருந்தது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய குடும்பத்தினரும் யாக்கோபுடன் எகிப்துக்கு வந்தார்கள். அவர்கள் ஏராளமாக பெருகி வல்லவராக வளர்ந்தார்கள். தேசம் அவர்களால் நிரம்பியது. அப்போது எகிப்தின் மீது ஒரு புதிய ராஜா எழுந்தார். அவன் யோசேப்பை அறியவில்லை. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர்கள் நம்மைவிட பெரியவர்கள், வல்லவர்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்களுடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வோம் என்றும், ஒரு யுத்தம் வெடிக்கும் போதும் அவர்கள் தங்களை நம் எதிரிகளோடு இணைத்து கொண்டு எங்களுக்கு எதிராக போராடி தேசத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளாதபடிக்கும் செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். ஆகையால் அவர்களை துன்புறுத்துவதற்காக பணிப்பாளர்களை அவர்கள் மீது வைத்தான். அவர்கள் பார்வோனுக்கு நகரங்களை கட்டினார்கள். கற்கள், கட்டிடங்கள் உடனான கடின வேலையுடன் வயல்வெளிகளிலும் எல்லா துறைகளிலும் இரக்கமின்றி கடின உழைப்புக்குள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். எகிப்தியர்கள் இரக்கமின்றி இஸ்ரவேல் புத்திரர்களை சேவையாற்றும்படி செய்தார்கள். ஆனால் அவர்களை எவ்வளவு அதிகமாக துன்புறுத்தினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகி படர்ந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்களை பயமுறுத்தினார்கள். ஆனால் சாத்தானை விடவும் எல்லையற்ற வல்லமையான ஆண்டவர் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள் இருந்து ஒரு மனிதனை பயன்படுத்தி தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்க திட்டமிட்டார். அந்த கதாநாயகனின் பெயர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவன் ஆண்டவரின் புகழ்பெற்ற தீர்க்கதரிசி மோசே. ஆனால் மோசேயின் பெற்றோர்களான அம்ராம் மற்றும் யோகபேத் ஆகியோரும் கதாநாயகர்களாக இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. சகோதரர்களே, மோசேயின் பிறப்பு மற்றும் வளர்ப்பு முறையை அறிந்து கொள்ள நாம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1 தொடக்கம் 10 வரையான வேத பகுதியை வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவர்கள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். சிநேகிதர்களே, இதில் ஆண்டவருடைய சூட்சுமத்தை பார்த்தீர்களா?
மற்ற ஆண் பிள்ளைகள் கொல்லப்படுகையில் குழந்தை மோசே தன் சொந்த தாயாலேயே வளர்க்கப்பட்டு பொல்லாத ராஜாவான பார்வோனாலேயே பாதுகாக்கப்படுகின்றான். நடந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தனது கையை வைத்திருக்கிறார் அல்லவா? இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மோசேயை பயன்படுத்தும்படி அவர் திட்டமிட்டார். ஆண்டவருடைய ஞானம் மனிதனுடைய அல்லது சாத்தானுடைய ஞானத்தை விடவும் ஆழமானது என்பது ஆரம்பம் தொடக்கம் தற்போது வரை நிரூபணமாகின்றதல்லவா? என கண்பானவர்களே, பாலூட்டப்பட்டதன் பின்பதாக மோசே எங்கு வளர்ந்தான் தெரியுமா? அவன் பார்வோனின் வீட்டில் வளர்ந்தான். ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்கும்படி ஆண்டவர் மோசேயை பயன்படுத்த விரும்பினார். ஆண்டவர் தனது திட்டத்தில் மோசேயின் பாதுகாப்பிற்காக கொடூரமான அந்த ராஜாவின் மகளையே பயன்படுத்தும்படி தேர்ந்தெடுத்தார். ராஜாவின் வீடு மோசேக்கு பாதுகாப்பான மற்றும் சிறந்த இடமாக இருக்கும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். என்ன ஒரு திட்டம் பார்த்தீர்களா? இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தவும் ஒழுங்காக தயார்படுத்தவும் மோசே இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பல விடயங்கள் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான் என கூறுகின்றது. ஆனாலும் கூட மோசேக்கு இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, மோசேயின் கதையை மேலும் தொடருவோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். நண்பர்களே, முதலில் மோசே இஸ்ரவேல் புத்திரரை தன் ஞானத்தினாலும் பலத்தினாலும் விடுவிக்க முயன்றான். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய விரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரை விடுவிப்பதற்கு ஒரு கருவியாக மாத்திரமே மோசேயை பயன்படுத்தும்படி அவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் விடுதலை மோசே மூலம் அல்ல, ஆண்டவரிடமிருந்தே வந்தது. ஆண்டவர் தனக்கு கொடுத்தால் ஒழிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்கும் சக்தியில்லாத ஒரு மனிதன்தான் மோசே. எனது அன்பானவர்களே, இவ்வாறு 40 ஆண்டுகளாக மோசே பாலைவனத்தின் மீதியான் தேசத்தில் வாழ்ந்ததாக பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கின்றது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அதேபோன்று இஸ்ரவேல் மக்களை மேய்ப்பதற்கான பாரமான பணியை ஆண்டவர் மோசேக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பே மோசே முதலில் சிறிய பணிகளில் தன்னை உண்மையுள்ளவனாக காட்ட வேண்டியிருந்தது. ஆகவே எகிப்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு தேசத்தில் மோசே ஒரு மேய்ப்பனாக மாறி திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளை பெற்றான் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. 40 ஆண்டுகளாக மோசே உண்மையான மேய்ப்பனாக இருந்தான். அங்கே வனாந்தரத்தில் தனது மாமனாரின் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த போது இஸ்ரவேல் தேசத்தை மேய்ப்பதற்கான நாளுக்காக ஆண்டவர் மோசேயை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் மோசேக்கு மிகவும் அசாதாரண முறையில் தோன்றியதையும் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக எகிப்திற்கு செல்லும்படி அழைத்ததையும் நாங்கள் பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நிகழ்ச்சியில் இணைந்திருந்ததற்கு நன்றி. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 577634 0714 577634.
மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.